உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான தென்னந்தோப்பு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. இப்ப நீங்க வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் A9 வீதி பகுதியில விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி சரியாக எங்க அமைந்திருக்கின்றதை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்க என்று சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணி சரியாக எங்கு அமைந்திருக்கு என்று பார்த்தீங்க என்று சொன்னா A9 வீதி பளை பகுதியில தான் இந்த காணி அமைந்திருக்கு. அதாவது பளை சந்தியில இருந்து யாழ்ப்பாணம் செல்லும் பக்கமாக பளை வைத்தியசாலை இருக்குது. பளை வைத்தியசாலைக்கு அண்மித்த வீதியால 1.12 கிலோமீட்டர் தூரமும் 1.2 மினிட்ஸ் நேரம் மட்டுமே காணிக்கு செல்லக்கூடியதாக இருக்குது. A9 வீதியில இருந்து இரண்டாவது காணி இது. அது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 27 ஏக்கர் அறுதி உறுதி காணி. இது காணியை சுற்றி 2500 தூண்கள் போடப்பட்டு முள்ளு கம்பி அடித்து காணி அறிக்கையாக இருக்குது. மற்றது இந்த காணிக்குள்ள ஒரு அளவான 2 அறைகளுடன் வீடு ஒன்று இருக்குது. ஒரு மலசல கூடமும் இருக்குது. மற்றது பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 2000 தென்னை இருக்குது. அதுல தற்போது 500 தென்னை காய்க்கிறது. மற்ற மரங்கள் எல்லாம் பாலை காய்க்கிற தருவாயில இருக்குது. எல்லாமே நல்ல இன தென்னைகள். இந்த தென்னைகள் அனைத்துமே 7 வருட தென்னைகள். இந்த தென்னைகள் வைக்கப்பட்டு தற்போது 5 வருடங்களாக இருக்குது. அனைத்து தென்னைகளும் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தின் சட்டத்துக்கு அமையத்தான் 26 அடி இடைவெளியில வைக்கப்பட்டிருக்குது. மற்றது இந்த தென்னைகள் அனைத்துக்கும் தண்ணி வழங்குறதுக்கான பைப் லைன்கள் செய்யப்பட்டிருக்குது. அனைத்துமே சரியான முறையில அருமையாக செய்யப்பட்டிருக்குது. மற்றது 4 குழா கிணறு இருக்குது. 4 தண்ணி மோட்டரும் மற்றது அதுக்கான மோட்டர் ரூமுகளும் இருக்குது. அனைத்தும் சகல பாதுகாப்புடன் தான் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்குல 1 ஏக்கர்ல 750 மாதுளை மரம் வைக்கப்பட்டிருக்குது. எல்லாமே நல்ல நிலையில இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல எல்லா மரமும் காய்க்கும். இப்ப தற்போது எல்லா மரத்திலையும் பூவும் பிஞ்சுமா தான் இருக்குது. மற்றது இதற்கான தண்ணி வசதிகள் எல்லாம் மிக அருமையாக செய்யப்பட்டிருக்குது. மற்றது இந்த காணிக்குல 10 மாமரம், மற்றது 200 கரிமரம், மற்றது 1 புலா மரம், 10 முருங்கை மரம், 6 கொய்யா மரம், 300 தேக்கு, 100 பனை மரம் இருக்குது. காணிக்குள்ள சகல மரங்களும் இருக்குது. மற்றது தென்னைகள் அனைத்தும் உயரமாக வளர்ந்திருக்கிறபடியால இந்த காணிகளை பெரிய அளவிலான கூடுகள் அமைத்து ஆடு மாடு கோழி என வளர்க்கலாம். இப்படியான பண்ணைகள் செய்வதன் மூலம் நிறையவே வருமானத்தை பெறலாம். மற்றது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பினையும் வழங்கலாம். இவ்வாறான பண்ணைகள் செய்வதற்கு இந்த இடம் மிக பொருத்தமான இடம். இது பயப்படாமல் வாங்கலாம். மற்றது இந்த காணியை விருப்பத்துக்கு ஏற்றவாறு பிரித்து வாங்கலாம். மற்றது இலங்கையில முதலீடு செய்ய நினைப்பவர்கள் இந்த காணியை சிந்திக்காமல் வாங்கலாம். நல்ல பயனுள்ள காணி இது. இந்த காணிக்கு பக்கத்துல அனைத்து காணிகளுமே பெரிய அளவிலான தோட்ட காணிகளாகத்தான் இருக்குது. காணியின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்கள்ல போற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது. இதனுடைய விலையும் தரப்பு 6 லட்சம் என உரிமையாளர் கூறுகின்றார். மற்ற இந்த காணி ஒரு அவசர தேவை ஒன்றுக்காகத்தான் விற்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கலைச்சு பேசி விலையை தீர்மானித்து கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நன்றி வணக்கம் உறவுகளே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க.